ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னோட அன்றாட வாழ்க்கையில் நான் என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் இங்கே கென்யாவில் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன மாதிரியான மொபைல் நெட்வொர்க்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லோக்கல் நம்பர் வந்து வாங்கினது தான். ஸோ நம்ம ஊரில் வந்து ஏர்டெல் ஜியோ இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து சஃபாரிகாம், ஏர்டெல் கென்யா, ஜாமி இந்த மாதிரி நிறைய மொபைல் நெட்வொர்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நான் வந்து சஃபாரிகாம் அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதில் தான் வந்து நான் லோக்கல் சிம் வாங்கினேன். ஸோ இந்த சிம்மை யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஆப்னாலும் யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா பேமெண்ட்டுக்கு கூட எம்பேசா, நம்ம ஊரில் வந்து ஜிபே ஆப் தனியாக யூஸ் பண்ணுவோம்ல, அது வந்து இங்கே எம்பேசா அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது எம்பிஇஎஸ்ஏ எம்பேசா, ஓகேவா. இது வந்து சேம் as ஜிபே. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த எம்பேசாவில் நம்ம எவ்வளோ ருபீஸ் எவ்வளோ ஷில்லிங்ஸ் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, அதுதான். ஆனால் ஜிபேல நமக்கு அந்த மாதிரி கிடையாது. இப்போது ஜிபேல நம்ம 5000 தான் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது, 5000 நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாமல் நம்ம அதை அனுப்பிக்க முடியும். ஆனால் இங்கே வந்து 5000 இருக்குது அப்படின்னா 5000 நம்ம அனுப்ப முடியாது. ஏன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் சார்ஜும் இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ண முடியுமே. இது ஒன்று. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இங்கே வந்து போல்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு தேவையான ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது ஆப்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான், பட் நேம் வந்து வேறு, அது ஒன்று. என்ன ட்ராவலுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு ரேப்பிடோ, ஓலா, அப்புறம் ஊபர் இதெல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஊபர் இருக்குது, அதே மாதிரி போல்ட் அப்படின்னு இருக்குது. போல்ட் அதாவது ஊபரில் வந்து ஊபர் ஈட்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி இங்கே போல்ட் ஃபுட் அப்படின்னு இருக்குது. போல்ட் ஃபுட் வந்து நம்ம ஃபுட்டு வந்து தனியாக ஆர்டர் பண்ணிக்கிறதுக்காக, பட் போல்ட்டுங்கிறது வந்து நம்ம 2 வீலர் ப்ளஸ் 4 வீலர் வந்து நம்ம புக் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ஆட்டோ கிடையாது. இன்னொரு விஷயம், இங்கே வந்து பஸ்ஸே கிடையாது. பஸ்னால் நம்ம ஊரில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் எடுப்பாங்கல்ல, மினி பஸ் மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குது. அது போக மினி வேன்லாம் இருக்கும்ல, ஆம்னி வேன் அந்த மாதிரி, நம்ம ஒரு ஷேர் ஆட்டோ இருக்குல்ல அந்த மாதிரி, இதில் தான் வந்து ஃபுல்லாக ட்ராவலே பண்ணுறாங்க. பஸ் வந்து ரொம்பவே கம்மி. நானே இப்போ வரைக்கும் ஒரு 2-3 பஸ் தான் பார்த்துருப்பேன். பெரும்பாலும் பஸ் வந்து கிடையாது. மீதி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ மாதிரி தான், ஆம்னி வேன் மாதிரி தான் இருக்கும். இது அவ்வளோதான். அப்புறம் இந்த போல்ட் ஃபுட்டில் வந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து ஈவன் சைக்கிளில் கூட வந்து டெலிவர் பண்ணுறாங்க. நம்ம ஊர்லலாம் பெரும்பாலும் வந்து ஸ்கூட்டி, பைக்கு, பழைய மாடல் பைக்கு அதில் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சைக்கிளில் கூட எடுத்துகிட்டு வந்து டெலிவர் பண்ணுறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, அதை எதுவுமே அவங்க பெருசாக மைண்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க மொபைல் நெட்வொர்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது நம்மளாம் முன்னாடி ஒரு காலத்தில் 1 மந்த்துக்கே 1 GB டேட்டா தான் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. தேவைங்கும் போது நெட்டை வந்துட்டு ஆன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவோம் மொபைல் டேட்டாவை. இப்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க, அதாவது கென்யன் பீப்புள் சொல்கிறேன். பட் நம்ம மக்கள் வந்து ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அதில் டவுட்டே வேண்டாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் இப்போதைக்கு. ஒருவேளை உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கென்யாலையோ இல்லை நைரோபிலையோ இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு இதை தாண்டி புதுசாக ஒரு விஷயம் இல்லை இது ரிலேட்டடாகவே ஏதாவது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.